விழுப்புரம் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வராங்க. அதாவது செங்கல்பட்டு போகிறது ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து லேட்டாக தான் போகுது. அங்கே போய் 8:05 வண்டி பிடிக்கிறதுக்கு முடியல. இங்கேருந்து கிராமத்தில் வர ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே சென்னைக்கு போய் தான் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப லேட்டாக போகிறதுனால ஒவ்வொரு நாளும் குறையாக இருக்குது. அதனால் வந்து அவங்க வேலைக்கு போய் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதே போல் இன்னும் பின்னாடி ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா போடலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பெட்டி போடலாம். அந்தமாரி செஞ்சால் ஒரு சேவாக இருக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே. தினமும் 6:40 வர விழுப்புரம் பேசஞ்சர் வந்து எக்ஸ்பிரஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து ரெகுலராக வரது கிடையாது. அதனால் நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்பட்டு ஒரு 50 கிராமத்தில் மக்கள் வந்து இந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். காலையில் 5-5:30 மணிக்கு கிளம்பி பைக்கை பிடிச்சோ, ஆட்டோ பிடிச்சோ, ஏதோ பஸ்ஸை பிடிச்சோ அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு இருக்கோம். டைமிங் படி இந்த ட்ரெயின் வரது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் பிரச்சனை. 6:40 வரை ட்ரெயின் 7 மணி 7:10 வருது. அப்படியே 7:10 வந்தாலுமே பின்னாடி வர பாண்டிச்சேரி ட்ரெயினுக்கோ இல்லை திருச்செந்தூர் ட்ரெயினுக்கோ இல்லை பின்னாடி வர ஏதோ ஸ்பெஷல் ட்ரெயினுக்கோ வந்து அவுட்ரு போட்டுறாங்க. ஏதர் ஒத்திவாக்கமோ இல்லை கருவில அவுட்ரு போட்டு நம்ம பண்ணிடுறாங்க. அதனால வேலைக்கு போகிறவங்கள மாதிரி பர்சனுக்கு வந்து ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. ஆக்சுவலி நான் மவுண்ட் ரோட்டில் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் ட்ரெயினில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி மதுராந்த ஸ்டேஷனில் மீட்டர் கேஜ் ட்ரெயின் இருக்கும்போது 2001லேருந்து நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம். நிறைய நாள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்போ மீட்டர் கேஜ் ட்ரெயின் இருந்தப்போ அப்புறம் பிராட் கேஜ் ட்ரெயின் மாற்றினது இத்தனை 20 வருஷமாக நாங்கள் ட்ரெயினில் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் பண்ணுற ஒரு நாள் பிரயாணமும் ஒரு நாள் பயந்து தான் வீட்டில் சொல்லிட்டு தான் பயந்து போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய ரெஸ்க் எடுத்து தான் போயிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இவ்வளோ ரெஸ்க் எடுத்து போகிறோம் அப்படின்றனாக்கா இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பீப்புள். நான் போகும்போது கிட்டத்தட்ட வெறும் ஒரு 100 பீப்புள்ஸ் தான் இங்கேருந்து போயிட்டு மதுரை ஸ்டேஷன் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருந்தோம் சென்னைக்கு. ஆனால் இப்போது மோர் தென் 2000 பீப்புள்ஸ் பேசஞ்சருக்கு மேலே நாங்கள் மதுரை ஸ்டேஷனில் மட்டுமே இருக்கோம். ஆனால் இங்கிருந்து திண்டிவனத்தில் இருந்துட்டு திண்டிவனம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு இப்படியா நாங்கள் 4 ஸ்டேஷன் கடந்து லட்சக்கணக்கான பேசஞ்சர் வந்துட்டு சென்னைக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நான் லட்சக்கணக்கான பேசஞ்சர் பிரயாணம் பண்ணுறேன்னாக்கா எவ்வளோ எங்களுக்கு சேஃப்டி வேணும், எவ்வளோ பாதுகாப்பு வேணும், எவ்வளோ நேரம் வேணும். லட்சக்கணக்கான பேசஞ்சர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸில் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் லேட்டாக போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் ஒரு பர்மிஷன் சொல்லலாம். ஆனால் நாங்கள் மாதத்துக்கு நாங்கள் பர்மிஷன் சொல்லலாம் அப்படின்னும் போது எங்கள் மேலே நிறைய ரிமார்க்ஸ் இருக்குது. எங்களோட ப்ரொமோஷன் அதனால பாதிக்கப்படுது. ஒருத்தர்னா பரவாயில்ல, ஆனால் லட்சக்கணக்கான பேசஞ்சர் பேரும் அவங்களோட ப்ரொமோஷன் வந்து பாதிக்கிறதுக்கு காரணம் எங்களோட லேட்ட பர்மிஷன். ஒரு நாள் தான் பர்மிஷன் இருக்கிறோம். அப்படியே நாங்கள் பிரயாணம் பண்ணி வண்டி கரெக்டான நேரத்துக்கு வந்தாலும் செங்கல்பட்டில் கொண்டு போய் பிஃபோர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அவுட்டரில் போட்டுறாங்க. நாங்கள் சும்மா ட்ரெயினில் போய்ட்டு எதனா பண்ணுற மாதிரி தான் அங்கே கேட்குற கோரிக்கை கரெக்ட். நாங்கள் வேலைக்கு போய் எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக தான் நாங்கள் இம்மா தூரம் ஓடி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் என்ன கோரிக்கை ஒரு 3 கோரிக்கை கேட்டிருக்கிறோம். நிறைய ட்ரெயின் அதுக்கு முன்னாடி பேசஞ்சர் இல்லை, ஓகே நீங்கள் ட்ரெயினை நிப்பாட்டல. ஆனால் இப்போ பேசஞ்சர் இவ்வளோ கிட்டத்தட்ட 2000 கவுண்டர் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 2000 பீப்புள்ஸ் கவுண்ட்டுக்கு மேலே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, சீசனாக இருக்குது. அப்போ இவ்வளோ சீசன் ஸ்ட்ரென்த் மதுராந்தகத்தில் ஏறுது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டி எங்களுக்கு கொடுக்கணும். சரி, இன்னும் 2 ட்ரெயினை நிப்பாட்டலாமே, இல்லை 2 பெட்டி இவ்வளோ பேசஞ்சர் 12 பெட்டி போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன மாதம் முன்னாடி போட்டோம் 2 பெட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2 பெட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியும் இப்போ ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம் அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்களால் ஏற முடியல. நிறைய பேர் ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப